எனக்கு ஒரு பர்சனல் பிரேக் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் வந்து ஒரு லாங் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு என்ன போட்டு அடியடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வணக்கம் மக்களே. வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு தடவை கூட உங்ககிட்ட அட்டண்டன்ஸ் போடவே முடியல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ஒரு மீட்டப் மாதிரி போட்டு இந்த சேனல் எதுக்கு, என்ன, என்னென்ன இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ண போறோம், ஸோ இதெல்லாம் பற்றி ஒரு ஜென்ரல் ஒரு இது மாதிரி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எனக்குமே கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது. யாரா இவன் இந்த மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டு வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தாட் வரும். இது ரெக்கார்ட் ஆகுதான்னு கூட தரல. கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதா அதை ஒட்டி நிற்க வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வந்து என்னோட சேனலில் நீங்கள் யூசர்ஸ் கொஞ்சம் பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் என்கேஜாக தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் போட்ட கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் பார்த்தேன், கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒன் மோர் திங், ஒரு நாள் வந்து என்னோட சேனலில் வந்து 600+ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட ஒரு தேங்க்யூ. நான் போடுற கண்டென்ட்டையும் பார்த்து ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன் நான். சரி, நம்ம இப்போ வந்து கான்டென்ட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரோ நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, வீடியோ எடுத்ததுக்கப்புறம் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுவீங்க, ப்ளீஸ் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு முகேஷ் ராஜா அவர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ ப்ரோ நான் வந்து ஒரு செகண்ட் ஹேண்டில் வந்து iPhone 14 ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இப்போது ரெக்கார்ட் பண்ணுறதுமே அந்த iPhone 14 வச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த iPhone 14ல் வந்து இந்த மைக் ஐ பாட் திஸ் ஃப்ளிப்கார்ட். இந்த மைக் மூலமாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட்டிங்க்கு வந்து VN தான். ஸோ அது வந்து ஒரு ஓப்பன் சாஃப்ட்வேரு. அதோட டீட்டெயில்ஸ் பண்ணால் இந்த வீடியோட இதில் வந்து நான் அட்டாச் பண்ணி விட்றேன். ஸோ அந்த டூல் மூலமாக தான் நான் எடிட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் எனக்கு இருக்குது. என்னோட எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். ஸோ அது நான் பேசிக் எடிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இப்போதைக்கு எனக்கு அது ஓகே தான். ஸோ மொபைலில் ஃபுல்லாகவே வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, இப்போ குளத்தூர்ல போய் ரெக்கார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வீட்டில் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணி இந்த டேங்க்ல ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து என்னோட iPhone 14. ஸோ அதில் தான் நான் கம்ப்ளீட்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே. ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் நம்ம போவோம். ப்ரோ மனோஸ் லைஃப் வந்து கேட்டிருக்காரு. ப்ரோ நான் வந்து அவுட்டோரில் பிளான் பண்ணுறேன். ஸோ மஸ்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணணுமா, என்னோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்கு ஒன்லி கப்பீஸ் ஃபிஷஸ் தான் ப்ரோ இருக்குது, ஃபில்டர் நீடடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. கப்பீஸ்க்கு மேக்ஸிமம் வந்து ஃபில்டர் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ஆப்வியஸாக வந்து பெரிய ஃபிஷ்ஷஸ்ஸு இல்லை ஏதாச்சும் கம்யூனிட்டி மாதிரி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து ஃபில்டர் வேணும். இன்னொன்று என்னன்னா, நீங்கள் வந்து என்ன டேங்க்கு, இப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் சின்ன ஒரு கிளாஸில் ஏதாச்சும் வந்து பவுலில் ஏதாச்சும் இது பண்ணுறீங்க, என்னவா இருந்தாலும் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து பாசி பிடிச்சிடும். ஸோ அந்த பாசியை உங்களால் வந்து ஓரளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் ப்ரோ, என்னால் இது வாட்டர் க்ளீன் பண்ணி அதெல்லாம் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில்டர் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன். பட் ஐ எம் நாட் ஷுவர். வீடியோ பார்க்குறவங்களே நிறைய பேர் வந்து கொஞ்சம் நாலேஜபிளாக தான் நிறைய பேர் கமெண்ட்லாம் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போவோம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து ஒரே நிமிஷம் இருங்க, இது ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே, ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, இது வேறு டவுட்டாக இருக்குது. அப்புறம் ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஆகலைன்னா அப்புறம் அது 1க்கு 2 தலைவலியாக இருக்கும். ப்ரோ பேக்ரவுண்ட் மியூசிக் கட் பண்ணுங்க, எதுவுமே சரியா கேட்கல. ஆமா ப்ரோ, ஆமா தலைவா, கண்டிப்பா நான் அந்த ஒரு வீடியோவில் வந்து ஆடியோ ஃபைலை வந்து கொஞ்சம் அதிகமாக நான் போட்டுட்டேன். ஸோ அதனால ப்ராப்பராக கேட்கலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, அந்த தப்பு இனிமேல் நடக்காது. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ப்ரோ, வாட் டைப் ஆஃப் பிளான்ஸ் செட் டேங்க் ஃபார் பிகினர் டுடே, ஒன்லி செட் டேங்க். ஓகே, ஸோ செட் டேங்க்னா இதில் இவர் என்ன மீன் பண்ணுறாருன்னு தெரியல. என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ டேங்க்ல குட்டி ஃபிஷ்ஷஸ் வைக்கிறீங்கன்னா அப்போ அந்த சினாரியோவில் நீங்கள் என்ன பிளான்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். பட் ஃபாக்ஸ்டெயில் மேலே எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு உடன்பாடு இல்லை. ஏன்னா வந்து நான் வாங்கின ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஃபாக்ஸ்டெயில் இல்லை குட்டி
பிளான்ஸ் மாதிரி நான் ஏதாச்சும் வந்து போட்டிருந்தேன்னா அது எல்லாத்தையும் கடிச்சு ரொம்ப இது பண்ணிடுது. ஸோ பெட்டர் வந்து கொஞ்சம் பெரிய லீஃப் உள்ள பிளான்ஸ் மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அது வந்து பெட்டர். ஸோ அது எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபிஷ்ஷோட அக்ரெசிவ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா ரீசன்ட் டைம்ஸில் நான் வந்து குட்டி சைஸஸ் பிளான்ஸ் வச்சும் சரி, ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் எல்லாத்தையுமே என்னோட ஃபிஷ் எல்லாமே காலி பண்ணிருச்சு. முக்கியமாக டேங்க்ல இருக்க அது 2 ஏஞ்சல், அதுங்க என்ன போட்டாலும் காலி பண்ணிது. ஃபீடு போட்டாலுமே பிளான்ஸை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் எந்த பிளான்ஸ் வேணாலும் வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா பிக் லீவ்ஸ் பெரிய இலை உள்ளதை நீங்கள் போங்க. யூ கேன் கோ வித் தட். நெக்ஸ்ட்டு ஓகே. ஓ ரைட். ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு என்ன போட்டு அடியடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கரெக்ட். அந்த கம்யூனிட்டி டேங்க்ல வந்து பேரட்டை நான் விட்டுருந்தேன், எனக்கு தெரியாது ஆக்சுவலி. ஸோ பேரட்டை விட்டோடனே அது பேரட் வந்து 2 ஆல்கேட்டர்ஸ், கோல்டன் ஆல்கேட்டர்ஸ் வந்து காலி பண்ணிடுச்சு அந்த பேரட் போட்ட உடனே. லைக் அதை பிடிக்கிறதுக்குள்ளாலே வந்து டெட் பாடியாக தான் கிடந்துச்சு. ஸோ அதுதான் என்னோட சேனல்ல போனதுலேயே வந்து ஹையஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். அது காலி ஆயிருச்சுன்னு சொல்லி ஃபீலிங்கோட போட்டிருந்தேன். அது நிறைய பேர் வந்து அதை போட்டிருந்தீங்க, நிறைய பேர் திட்டி போட்டிருந்தீங்க. ஸோ ஆடியன்ஸ் அடிச்சிங்க. ஓகே, இட் வாஸ் குட். ஓகே, நிறைய பேர் எஜுகேட் பண்ற மாதிரி நிறைய போட்டிருந்தீங்க. ஓகே. ஓகே ஓகே. ப்ரோ வந்து போட்டிருக்காரு. பிரனீஷ் போட்டிருக்காரு. ஐ பாட் ஆஸ்கர், டைகர், ப்ராப், மாலி அண்ட் ஷார்க் as a pair from shopkeeper. Did not said that Oscar should not kept alone. ஆமா ப்ரோ, ஷாப்கீப்பர் இதை பத்தி ப்ராப்பரா சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நீங்க போட்டுக்கலாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டிக்கு தற்கொலைத்தனமா வாங்கிட்டு வந்து டேங்க்ல விடுறோம், எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம். உங்களுக்கு என்னாச்சு? ரிலீசிங் அந்த 3 days from that. ஆஸ்கர் அட்டாக் 1 by 1 ஃபிஷஸ் அண்ட் கில் தம் ஆல். ஓ, மொத்தமா காலியா? டைகரு, மாலி, ஷார்க் எல்லாம் காலியாச்சா? ஷார்க் எல்லாம் அதை அடிக்குது. ஓஹோ, ரைட்டு. ஐ ஃபீல் சேட் ஃபார் யூ ப்ரோ. ஏன்னா என் டேங்க்ல வந்து 2 ஆல்கேட்டர் போனதுக்கே வந்து ஐ ஃபீல் ரியலி பேட். உங்க டேங்க்ல மொத்த ஃபிஷ், அது மொத்த கேங்குமே காலி பண்ணியிருக்கு. பட் ஓகே, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. என்ன நினைச்சு பரவாயில்ல, நான் 2 ஃபிஷ்ஷோடய வந்து தப்பிச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு ஐம் சாரி ஃபார் யூ ப்ரோ. ஜூம் பண்ணிப்போம். வீணா போனதுல சரியா தெரிய மாட்டேங்குது. ஓகே. ஓகே. ஓ, ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ நீங்கள் அந்த ஃபிஷ்ஷுக்கு ஒரு 10 லிட்டர் டேங்க் கொடுத்து அதில் 10 inch பைப்பை போட்டுருங்க. ஓகே ஓகே. ஸ்மாலாக கட் பண்ணி போட்டால் கொஞ்ச நாளில் லெக்கே பண்ணிடும் அப்படின்னு. ஓகே ப்ரோ, நான் வந்து இது வரைக்கும் ப்ரீடிங் பற்றி நான் எதுவும் ட்ரை பண்ணதில்லை. பட் நான் இப்போதைக்கு டேங்க்ல வந்து ஒரு கிளே பாட் ஒன்று போட்டிருந்தேன். கிளே பாட் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரீடிங்க்கு வந்து இதுவாக இருக்கணும். இது நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு கம்யூனிட்டி டேங்க் மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அதில் வந்து ப்ரீடிங்க்கு அது வந்து இன்னும் சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்தால் தான் அந்த ப்ரீடிங் வந்து செட் ஆகுன்ற மாதிரி நான் இப்போ கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதனால் பெட்டர் ப்ரீடிங் போகிற மாதிரி இருந்தால் வேறு டேங்க் செட்டப்போ இல்லை குட்டி ஏதாச்சும் ரெடி பண்ணணும். அது இப்போதைக்கு ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல. பட் இன் ஃபியூச்சரில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு டோட்டல் ரீவேம் கம்ப்ளீட்டாக பண்ணுறதுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம், லெட்ஸ் சி. ஓகே. சாண்ட் நேம் என்ன சாண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. விஜய் டேசிங். ஓகே. ஸோ இது வந்து ஒரு பிளாக் கிரேவல், அதாவது லாவா ராக் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க குளத்தூரில். ஸோ நான் வந்து நிறைய அது பேர் என்ன சொல்லுவாங்க, பிளாக் சாண்ட், அந்த ஒரு சின்ன ஒரு உருண்டை மாதிரி இருக்கும், ஃபிஷ் ஃபுட் மாதிரியே இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணி இது கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 1 kg வந்து 150 or சம்திங் இருந்துச்சு. அது வந்து 200 கிட்ட. அது வந்து 1 kg வந்து 400 to 500 என்னமோ சொன்னாங்க. அந்த இது ஐம் நாட் ஷுவர் அபவுட் இட். ரொம்ப மாசம் ஆயிருச்சு. ஸோ அதனால வந்து இது வாங்கினேன். இதுலேயும் பிளான்ஸ் வந்து நல்லா தான் இருக்கு. ஓகே வித் தட். ஓ ஓகே. சாந்தி ட்ரேடர்ஸ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரோ ஒரு 4 feet இருக்கிற ஃபிஷ் டேங்க் எப்படி க்ளீன் பண்ணுறது, முடிஞ்சா அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறது வீடியோ போட்டால் அது எப்படின்னு தெரில. பட் நான் அது பிளான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ரீவேம் பண்ணும்போது இதை வந்து மொத்தமாக க்ளீன் பண்ணணும். நான் க்ளீனிங் இந்த சென்ஸ் வந்து ஃபில்டர்ஸோடது, டேங்கோட அந்த ராக்ஸை க்ளீன் பண்ணுறது, ட்ரிஃப்ட் வுட்ஸு, தண்ணியை மாற்றுறது, ஃபிஷ் எப்படி டேக் கேர் பண்ணுறது,
அதுக்கப்புறம் புதுசாக ரெடி பண்ணுறது, இது எல்லாமே வேணால் நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு வேறு யாருக்காச்சும் இந்த மாதிரி க்ளீனிங்கோ இல்லை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணுறதுக்கு வந்து ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஏன்னா இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து மொத்தமாக மாற்ற போகிறேன். ஸோ அப்போ வேணால் நான் க்ளீனிங் மொத்தமாக சேர்த்து என்ன பண்ணுவேன், ஸோ எப்படி வந்து வாஷ் பண்ணி எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன், ஜஸ்ட் லைக் தட் க்ளீன் மட்டும் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அந்த சாயில் அதெல்லாம் வந்து அந்த ராக்ஸு அந்த இதெல்லாத்தையும் வாஷ் பண்ணி ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும். பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா அந்த ஸ்னெயில்ஸ் வந்து தொலைச்சிருது. ஷூர் ப்ரோ, கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். இன்னொருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு அந்த சம்பவம், டேங்க்ல இறந்து போன சம்பவத்துக்கு வந்து சேம் ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு வந்து கமெண்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நான் சொன்னபடி நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ஒரு க்ளீனிங் ரீமேம் பற்றி ஏதாச்சும் நான் போடுறதுக்கு வந்து இது பண்ணுறேன். மீன்வைல் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு இனிமேல் வந்துட்டு இருக்கும். இந்த மேஜர் வீடியோவே எதுக்காகனா, நான் ஒரு லாங் பிரேக் விட்டுட்டேன். ஐ திங்க் ஸோ ஒரு 6 to 7 months கிட்ட வந்து பிரேக் விட்டதுக்கு அப்புறம் தான் வரேன்னு நினைக்கிறேன். நடுவில் வேறு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் போட்டிருப்பேன். பட் ஒரு லாங் பிரேக் விட்டுட்டேன். எனக்கு ஒரு பர்சனல் பிரேக் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ ஐ ஃபீல் ஸ்ட்ராங். ஸோ நான் வந்து இப்போது ரெகுலர் அப்டேட்ஸ் ரெகுலராக அவங்கள வந்து இது பண்ணுறதுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நான் வீடியோஸ் போடுறேன். வாய் கொள்ளுறதே. சரி, ஓகே. இந்த மாஸ்கம் போட்டு சரியாக பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கடியாக இருக்குது. இந்த வீணாக போன வீடியோ வேறு ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில. வீடியோ இப்போ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்க்கணும். ஓகே, ஸோ மேஜர் கான்டென்ட் என்னன்னா, இப்போ வந்து என்னோட சேனலில் வந்து ஒரு கொத்து பரோட்டா மாதிரி லைக் ஃபிஷ் அப்டேட்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் அப்டேட்ஸ் ப்ளஸ் வந்து ரேண்டம் ஷிட் ஏதாச்சும் வந்துகிட்டு இருக்கும். ஸோ நான் பிளான் பண்ணது இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் போட்டுக்கிட்டு இருப்பேன். இந்த இதில் வந்து நீங்கள் என்னோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ரெகுலர் இந்த மாதிரி பேசிஸில் உங்களுக்கு வந்து ஷிட் வீடியோஸ் வந்து வந்துகிட்டு இருக்கும். ப்ளீஸ் என்ஜாய் இட். ஓகே, ஸோ வில் மீட். இன்னொரு நாள் வந்து இது பண்ணுவோம். ஆல்ரெடி இதுவே ரொம்ப நாளும் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் வந்து இதே மாதிரி கொடுத்துக்கிட்டுருங்க. ஸோ நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா தான் ஸ்டில் என்னால் வந்து இங்கே சர்வை பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.